எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆத்மாவோடு பேசுவது என்றால் என்ன. 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இப்படியும் யோகா செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல பரமாத்மா கிட்ட இருந்து எப்படி ஒரு ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்கறது, தேவைப்பட்ட அந்த ஆத்மாக்கிட்டே எப்படி பேசுறது அப்படின்லாம் அந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் என்ன வந்ததுன்னா, ஆத்மாவோட பேசுறதுனா என்ன, அது ரியலா பாசிபிளா, நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆத்மா கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை புரிய வைக்கிறது தான் இந்த வீடியோ. பொதுவா நம்ம 2 பேர் பேசிக்கிறோம்னு வச்சுக்கலாம். யார் கூட பேசிட்டாலும் நம்ம பேசுவோம், அவங்க கேட்பாங்க, அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்போம். ஸோ 2 பேருமே காமனாக புரிஞ்சுக்கிற லாங்குவேஜில் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்னா தமிழில் பேசுவோம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பேசுவோம், மலையாளம்னா மலையாளம் பேசுவோம். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசுவோம். அது ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன். இந்த ராஜயோக மெடிடேஷன் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஆத்மா கூட பேசுறோம். ஓகேவா? அப்படின்னா 1 to 1 அந்த சரீரத்தில் இருக்கும்போது நம்ம பேசல. அந்த ஆத்மா படுத்தபடியாக ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு கொண்டு போறோம். சாந்தி தாமா ஆத்மாக்களோட வீடு. அங்கதான் இறைவன் இருக்கிறார். ஆத்மாக்களை தந்தை இருக்கிறார். அவரை பரமாத்மான்னு சொல்ற ஒரு இயற்பெயர் சிவன், உலகம் அவரோ அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது. ஸோ இந்த ஆத்மாவை கொண்டு போய் அந்த ஆத்மாவுக்கு இறைவன்கிட்ட சக்தி வாங்கி கொடுக்குறோம். எதுக்குன்னா, இந்த உடல்ல திருப்பி நடிக்கணும், எழுந்து வரணும்ன்றதுக்காக கனெக்ட் பண்றோம். உடல்ன்றது பஞ்ச தத்துவங்களால் ஆனது. இது இல்லாம ஒரு சூட்சம உடல் இருக்கு, ஒரு கண்ணாடி போன்ற ஒரு உடல் இருக்கு. டிரான்ஸ்பரண்டான ஒரு உடல். அது கண்ணுக்கு தெரியாது, ஆத்மாவுக்கு கண்ணு தெரியாது. அப்ப இந்த கண்ணாடி போன்ற உடல் கருப்பாயிட்டே போகும்போது தான் ஒரு லெவலுக்கு மேல இந்த உடலை நம்ம நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஆத்மாவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த ஆத்மா உடலை விட்டு வெளியேறதா மரணம். ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த நினைவுனால அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்குறோம். அந்த சூட்சம உடலுக்கு சூட்சமவாதனத்தில் வச்சு சக்தி வாங்கி கொடுக்குறோம். இங்க டாக்டர்ஸ் அந்த உடலுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த உடல் ரெடி ஆகி நடிக்கிறது தயாராகிற மாதிரி. இப்போ எல்லாமே நடந்து வரும்போது இவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவார். ஓகே, இதுதான் நம்ம பண்ற யோகாவோட அர்த்தம். சில கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னா, அந்த ஆத்மா ரொம்ப மோசமா இருக்கும் ஹெல்த். அதாவது அவங்க எழுந்து வந்தா கூட ஓகே அப்படின்னு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தா கூட படுத்த படுக்கையாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லா செயலும் வீட்டில் இருக்கவங்க தான் பண்ணணும். அது அவங்களுக்கும் கஷ்டம், குடும்பத்துக்கும் கஷ்டம். அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க சரீரம் விட்டா நல்லது அப்படின்ற முடிவு குடும்பமே எடுக்கும். அந்த ஆத்மாவே சொல்றேன், என்ன நான் போனா போதும், நான் ஏன் எல்லாருக்கும் பாரமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற காலம் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க பரமாத்மாவுக்கு வாங்கி சக்தி வாங்கி கொடுக்கறது பரமாத்மா கேட்டீங்கன்னா சக்தி கொடுப்பாரு. ஆனா அவர் இந்த கர்ம கணக்குள்ள வரமாட்டார். அப்படின்னா இவங்களை இன்னைக்கு எடுத்துருங்க, கொண்டுடுங்க, கதையை முடிச்சிருங்க, இப்படியெல்லாம் கேட்கும்போது அவர் அதுக்குள்ள வர்றதில்லை. அவர் என்ன சொல்றார், கணக்கு வழக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி அவர் பண்ணுவார். அப்போ நம்ம இந்த ஆத்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம், நீங்க கிளம்பிடுங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாருங்க. இது அந்த அந்த படுத்த படிக்கா இருக்கலாம் ஹாஸ்பிட்டல், அந்த அவங்க கிட்ட போய் நேரடியாக பேசுறது கிடையாது. யோகால அந்த ஆத்மாவை சாந்தி கொண்டு போய் அந்த ஆத்மா கிட்ட பேசுறது. இப்போ நீங்க கேட்கலாம், அந்த ஆத்மாக்கு எப்படி கேட்கும், அந்த ஆத்மாக்கு எப்படி போகும், அது புரிஞ்சுப்பாங்களா? இந்த கேள்வி வருது. நியாயமான கேள்விதான். இப்போ நான் 14 வருஷமா இந்த ராஜயோகம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றேன். இறைவன் கிட்டே அப்படிதான் பேசுறோம். இறைவன் ஜோதி சுரூபமா இருக்கார், ஒளிப்புலியா இருக்கார். அவருக்கு உடலே கிடையாது, அவருக்கு காதே கிடையாது. அப்போ பரமாத்மாவும் ஆத்மாவும் பேசிக்கிற லாங்குவேஜ் என்னன்னா எண்ணங்கள் தான். புரியுதுங்களா? ஸோ எண்ணத்தால தான் நம்ம கனெக்ட் பண்றோம். அந்த எண்ணத்தை இறைவன் கேப்சர் பண்றாரு அப்படின்றது எப்படி நமக்கு புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சந்தேகம் கேட்கறேன் இறைவன் கிட்ட, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, இது இப்படி எப்படி பண்றது அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் வாணியில அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷனே வந்துடும் ஸ்ட்ரெயிட்டா. அப்போ நான் கேட்டிருந்தேன், அதுக்கான பதில் வாணியில வரும். இல்ல அன்னைக்கு இதுல யாராவது ஒருத்தர் அந்த டிஸ்கஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. எல்லா டைமுமே 99% 100% அன்னைக்கே அதுக்கான கேள்வி பதிலுக்கு ஆன்சர் வரணும்னு அவசியம் இல்லை. டிராமாக்கு ஏற்ற மாதிரி சிலதுக்கு 1 வாரத்தில் கிடைக்கும், சிலது 1 மாசத்துக்கு கிடைக்கும், சிலது 6 மாசத்துல விடை கிடைக்கும், சிலது 1 வருஷத்துக்கு கிடைக்கும். எனக்கு சில ஆத்மாக்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சரே தெரியாம நான் 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்கேன். நான் 7 வருஷமா வீடியோல இருக்கேன். சில பேர் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் நம்மகிட்ட இருக்கும், ஆனால் அது சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதையோட சொன்னா நல்லா இருக்கும். அந்த கதைக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டுரும். இது கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க ஒருத்தருக்கு அனுப்புறீங்க,
அங்கேருந்து ரிப்ளையே வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் போச்சா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையா? நமக்கு வந்து ஒரு டிக் வரும். ஒரு டிக்னா என்ன அர்த்தம்னா நம்ம அமிச்சிட்டோன்றதுக்கு அதுதான் ப்ரூஃப். அவங்களும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டபுள் டிக் வரும். டபுள் டிக் வந்ததுன்னா அவங்க பார்த்துட்டாங்க, ஆனால் நமக்கு ரிப்ளை பண்ணல. இப்படி ஒரு சிக்னல் இருக்குல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் பரமாத்மாட்ட கனெக்ட் பண்ணி பேசும்போது அது அது வந்து வானிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் டிக் மாதிரி ஓகே கம்யூனிகேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த ஆத்மாக்கள் கிட்ட பேசுறதுக்கு எப்படி தெரியும்? இங்கே வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தெரியும். அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த ஆத்மா ரொம்ப ஒரு வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க ஹெல்த் வைஸா. நீங்கள் கிளம்புறதா இருந்தால் கிளம்பலாம்ல, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க இது உடல் ரீதியாக? நீங்கள் ஆக்சுவலாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு கிட்டத்தட்ட ஊட்டி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை எதுக்கு கஷ்டப்படணும், நீங்கள் கிளம்பக்கூடாதான்னு கேட்டோம். அவங்க அடுத்த நாளே கிளம்பிட்டாங்க. அப்போ என்னாச்சு, நம்ம அந்த ஆத்மாட்ட பேசியிருக்கோம், நம்ம என்ன கேட்டிருந்தோமோ அது நடந்திருக்கு. அப்போது சிக்னல் வந்து கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம ஆத்மாட்ட பேசுகிறோன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இது என்னது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். பொதுவாக கோயிலில் போய் பாருங்களேன், கோயில் கூட வீட்டில் இந்த கடவுளே எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சில ஒருத்தர் புலம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் சில சொல்யூஷன் கிடைக்கும். அப்போது என்ன கேட்கலாம்? பரமாத்மா சாந்தி தாமத்தில் இருக்கார், அதாவது இந்த சோலார் சிஸ்டமை தாண்டி ஒரு இடத்துல இருக்கார். நான் சத்தம் போட்டு பேசுகிறேன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் தான் அந்த சவுண்டே போகும். அப்போது சாந்தி தாமத்தில் இருக்கிற இறைவனுக்கு எப்படி கேட்கும்? எப்படி கேட்கும்னா, எண்ணம் தான் சொல்லாகுது, சொல்லு தான் ஆக்ஷன் ஆகுது, செயலாகுது. சரியா? அப்போ எண்ணத்துல வரும்போதே அது வந்து இறைவனுக்கு ரீச் ஆயிடும். நீங்க சொல்றது வந்து உங்களுடைய வெளிப்பாடு, அவ்வளவுதான். ஆனா பரமாத்மா எண்ணங்களை வச்சுதான் விளையாடுறாரு. நம்ம பேசுற எண்ணங்கள் இறைவனுக்கு கேட்ச் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த படுத்த படுக்கையா இருக்கிற பேஷண்ட் கிட்டையும் நம்ம கனெக்ஷன்ல பேசும்போது எண்ணத்தால தான் பேசணும். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்ற எல்லா எக்ஸாம்பிளும் ரொம்ப பர்ஃபெக்டா கொடுக்குறேன்னா இருக்காது. நீங்க அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன், அவர் குடிக்காரர் வேஷம் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். குடிக்காரர் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். அவர் படுத்திருப்பார் கரெக்டாக. உடனே டைரக்டர் கட் அப்படின்னா அந்த சீன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது படுத்திருக்கிற எழுந்துப்பார் கரெக்டாக, ஏன்னா அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். அதே மாதிரி ஆத்மா அந்த சரீரத்தில் நடிக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, முடியாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு நடிப்பு நடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோமா தெளிகிற மாதிரி ட்ராமா பாட்டு வரும்போது தான் அந்த சரீரம் எழுந்துக்கும் கரெக்டாக. அது வரைக்கும் படுத்து படிக்காவே இருக்கும். ஆனால் அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ள தான் இருக்கு. அதனால தான் அவர் சாவலை டிஸ்கிளேர் பண்ணலை, அவங்க இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆத்மா ஒரு புரிதலோட தான் நடிச்சிட்டு இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் படி கோமால இருக்கணும், ஆனால் அந்த உடல்ல தான் இருக்கு. அந்த ஆத்மாட்டி நீங்க பேசலாம். இப்ப பாருங்க, அந்த கட்டுன்னு சொன்னோன்னா அந்த நடிகர் எப்படி எழுந்தாரு? அவன் நடிக்கிறது தெரியும், நான் நடிக்கிறேன், குடிக்கார வேஷம் போட்டிருக்கேன், இப்போ வந்து ரோட்ல மயங்கி விழுந்த மாதிரி காட்சி நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். படுத்துட்டு பார்க்குற நமக்கு ஐயோ ஒருத்தர் குஷ்டு விழுந்து கிடக்கிறான்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். கட்டுன்னு சொன்ன ஏந்து வந்துடுவார். அதே மாதிரி அந்த ஆத்மாவை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களால் பேச முடியும். இறந்த ஆத்மாவா இருந்தா கூட, சரீரம் விட்டுட்டாங்கன்னு கண்ணாடி உடலோட இருக்கிற ஆத்மா கிட்டையும் நீங்க பேச முடியும் நினைவுனால. அங்கதான் டவுட் வருது. அது சொன்னது போயிடுச்சான்ற டவுட் வரும்போது இங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நம்ம கார்லேட் பண்றோம். நான் 14 வருஷமா பண்றதுனால இறைவன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறோம், அது வானிலை வரதுனால பல விஷயங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறதுனால ரைட்டு நம்ம கொடுக்குற சிக்னல் பரமாத்மா கேட்ச் பண்ணுறாரு, பரமாத்மா கொடுக்குற சிக்னல் நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு ஒரு நம்பிக்கை டெய்லி கூடுது. இதே நம்பிக்கை நமக்கு சக ஆத்மா கிட்ட எப்போ நடக்கும்னா, அவங்களுக்காக நம்ம கனெக்ட் பண்ணி இறைவன்கிட்ட சொல்லும் போது, அந்த ஆத்மாகிட்டே பேசும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைச்ச மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் கம்யூனிகேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சண்டை வச்சுக்கோங்களேன், கடுமையான சண்டை, அதாவது நீங்கள் பேசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஆத்மாவை பரமாத்மாட்ட கொண்டு போயிட்டு அந்த அன்பின் சக்தியை வாங்கி கொடுங்க. சின்சியரா பண்ணுங்க. கொஞ்ச நாளடைவில் பாருங்க, அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. நல்ல சண்டை, 2 பேருமே பேசிக்கல, இப்ப எப்படி வந்து பேசுறாங்க? ஏன்னா நீங்க அந்த அன்பின் சக்தியை வாங்கி கொடுத்ததுனால. இது அன்னைக்கே பேசுறாங்களா, ஒரு வாரத்துக்கு கழிஞ்சு பேசுறாங்களா, ஒரு மாசம் கழிஞ்சு பேசுறாங்களான்றது எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்க எந்த அளவுக்கு சக்தியை வாங்கி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு ரியலா நடந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க மனசுக்குள்ளா வெறுப்பா வச்சு வந்தா பேசினா போட்டோம், அந்த பேசிட்டோம் இப்படின்னு இருக்க மாதிரிலாம் நடக்காது. ரியலாவே அன்போட இறைவனை கனெக்ட் பண்ணி, அன்பை ரியலாவே இறைவன் வாங்கி கொடுக்கும் போது இது நடக்கும். பாருங்களேன், நான் ராஜயோகத்தை சயின்ஸாக தான் பார்க்குறேன். ஓகே, அனுபவங்கள் நிறைய வரதை வச்சு தான் வீடியோ போடுறோம். இதில் வந்து சும்மா கதையாக வளர்க்குறது இதெல்லாம் ராஜயோகம் மாதிரி ஒரு பெஸ்ட் சயின்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு
14 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, புரியுதுங்களா, 6 வருஷம் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு தான் யூடியூப்பில் வீடியோ போடுறோம். ஸோ எதையும் வந்து ஒரு குத்து மதிப்பாக அடித்து விட்றதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. உங்கள் அனுபவம் எப்படி? ஆத்மா கூட பேசுகிறத பற்றி உங்களோட அனுபவம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.